சாத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மில்லட் ரெசிபி. திணை யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம சக்கரை பொங்கல் செய்யலாம். ஸோ சக்கரை பொங்கல்ங்கிறது குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது ஒரு ஹெல்த்தி வெர்ஷனாக நான் இன்னைக்கு இந்த திணை யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். திணை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இது ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்கிற மில்லட்லேயே ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறது இந்த திணை தான். அதே மாதிரி நரம்புக்கு ரொம்ப நல்லது, மூளை வளர்ச்சிக்கு நல்லது, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த திணை யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் பொங்கல் செய்ய போகிறேன். ஆரம்பிக்கலாமா? முதல்ல திணை ஒரு கப் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கப் வச்சு நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து ஒரு 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ ஒரு கப் திணைக்கு அரை கப் பாசிப்பருப்பு. சாதாரணமாக நம்ம சக்கரை பொங்கல் செய்கிற அதே மெஷர்மெண்ட்டு தான். அரிசிக்கு பதிலாக திணை எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இது பாசிப்பருப்பு வறுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லேசாக வறுக்கணுன்னாலும் வறுத்துக்கலாம். பட் வறுக்காமல் செஞ்சாலுமே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கழுவியாச்சு. இதை நம்ம இப்போ ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் பண்ணும்போது ஒரு கப் திணையும் அரை கப் பாசிப்பருப்பு போட்டு பண்ணும்போது 3.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா நம்மளுக்கு குழஞ்சி வரணும். அதனால் 3.5 கப் தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்துருங்க. ஸோ 4 விசில் வச்சோன்னா நல்லா குழஞ்சிரும். இது ரொம்ப சிம்பிளாக குயிக்காகவும் நம்ம பண்ணலாம். நல்ல ஒரு ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ். அரிசிக்கு பதிலாக நம்ம திணை போட்டு செய்கிறது. திணைக்கு பதிலாக நீங்கள் வரகு இல்லைனா குதிரைவாளி அந்த மாதிரி எது வேணாலும், எந்த மில்லட் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். 4 விசில் வந்ததும் இதை நம்ம ஆஃப் பண்ணி நல்லா வெந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும். மேலே பார்க்குறக்கு உங்களுக்கு சாதம் மாதிரி இருந்தாலும் நல்லா மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிரும். இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டுட்டு ஒரு பவுலில், நான் வந்து சின்ன குக்கரில் யூஸ் பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் இந்த குக்கர்லேயே நல்லா மசிச்சு விட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா மூடி வைக்கும்போது தான் உங்களுக்கு காயாமல் இருக்கும், இல்லைனா காஞ்சிரும். அப்புறம் உங்களுக்கு கிளறி விடும்போது கட்டி விழுந்துடும். அதனால் நான் இதை இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். மீன்வெயில் நம்ம இதில் இப்போ சக்கரை பாகு பண்ணணும். ஸோ இதில் வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு ஃபஸ்ட்டு வெல்லம், நல்லா உப்பெல்லாம் இல்லாத நல்ல இனிப்பான வெல்லமாக உருண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். 2 கப்பு. ஒரு கப்புக்கு 2 கப் வெல்லம் எடுத்துகிட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம இதை கரைச்சிக்கலாம். சாதாரணமாக வெல்லம் நம்ம யூஸ் பண்ணாலே நல்லா கரைச்சி அது ஒரு பாகு மாதிரிலாம் வர வேண்டியதில்லை. நல்லா டிசால்வ் ஆனால் போதும். கம்பி பதம்லாம் வர வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க. கரைஞ்சதுக்கப்புறமா அதை நம்ம இந்த டைரெக்டாக நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம வடிகட்டி ஊற்றிக்கணும். அப்போ தான் இதில் ஏதாவது மண் இல்லைனா கல் அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வடிகட்டி வந்துடும். ஸோ அதுக்காக இதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ இதில் நம்ம ஊற்றிட்டு நல்லா இதை கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதே நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்காமல் வச்சுருந்தீங்கன்னா நம்ம வந்து ஹார்ட் ஆயிரும், கட்டி விழுந்துடும். அப்புறம் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது நல்லா கொதிக்க விடலாம். சக்கரை பொங்கல் செய்கிறது ரொம்ப சிம்பிள், குவிக்காக பண்ணிடலாம் இது. ஸோ இது ஒரு கொஞ்சம் நேரம் பாயில் ஆகணும். ஏன்னா கெட்டி ஆக தான் உங்களுக்கு சக்கரை பொங்கல் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா ஸ்டிக்கியாகவும் வரணும். லூஸாக இருக்கிறது கொஞ்சம் நேரம் உங்களுக்கு கெட்டியாகிக்கும். இந்த மாதிரி கிளறினதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி, ஏலக்காய் ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் எடுத்து கொஞ்சம் சர்க்கரையோடு சேர்ந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நைஸாகி வந்துடும். அதை நம்ம இதோட போடுறோம் நல்ல மணம்காக. கொஞ்சமாக வேணால் பச்சை கற்பூரம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. நல்ல ஒரு டிவைன் ஸ்மெல் வரும். ஸோ அதுக்காக நம்ம பச்சை கற்பூரம் வேணாலும், இது ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருக்கேன். கம்ப்ளீட்டாக நெய்யில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நெய்யில் போடுங்க, இல்லைனா ஆயிலில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் முந்திரி திராட்சை ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணும்போது முதல்ல முந்திரி போட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் திராட்சை ஆட் பண்ணணும். திராட்சை நல்லா அந்த பலூன் மாதிரி உப்பி வரணும். நல்லா உப்பி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து நான் இப்போ கார்னிஷிங்காக கொஞ்சம் எடுத்து வெளியே வச்சுட்டு இதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். சூப்பராக டேஸ்டியான திணை சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ மணமாக இருக்குது. அதே மாதிரி சாதம் மாதிரியே இருக்கும். இது ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. சாமிக்கு பிரசாதமாகவும் நீங்கள் இதை செய்யலாம். வீட்டில் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே இதை சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான திணை சக்கரை பொங்கல். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.